கந்து வட்டி. இதை நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது இது ஒரு சாதாரண டேர்மா இருக்கும். இதை கடந்து வராத ஆட்களே இருக்க மாட்டோம். அதிகப்படியான வட்டிக்கு மேல வட்டி கட்டினாலும் அது ஏதோ ஒரு விஷயத்துல கடந்து போவோம். அவங்க நம்மளுக்கு மிரட்டுவாங்க. எத்தனையோ பேர் வட்டி சுமையோட இந்த கடன் சுமை தாங்க முடியாம தற்கொலை வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா என்ன, நம்ம பார்த்தும் பார்க்காம கடந்து போன விஷயங்கள் ஆயிரம் ஆயிரம் இருக்கும். ஆனா இந்த கந்து வட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், இதால நமக்கு ஏற்பட நெருக்கடி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இது நம்மளோட அடிப்படை உரிமையை நேரடியாவோ அல்லது மறைமுகமாவோ ரொம்ப ஒரு பாதிப்பை தருது. அது என்னங்கிறது சொல்றேன். நம்ம இந்திய அரசியலமைப்புல நமக்குன்னு சில அடிப்படை உரிமைகளை வச்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு உரிமையா பார்க்கப்படுறதுதான் ஆர்டிகல் 21. அது என்னன்னா வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி கேக்குறீங்களா? இப்ப நீங்க ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்குறீங்க, அவங்க அடியால வச்சு தானோ உங்களை மிரட்டுறாங்க. பொதுவெளியில உங்களுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கிற மாதிரி தகாத வார்த்தைகளால பேசுறாங்க. இது உங்களுடைய கண்ணியத்தை பாதிக்கப்படுது. நம்ம இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரை கண்ணியத்தோடு வாழ்வதற்கான உரிமை இருக்கு. இது உங்களோட அடிப்படை உரிமை. அதை மறந்துடாதீங்க. சோ இது உங்களுக்கு பாதிக்கப்படுது. அடுத்து என்ன, இப்படி உங்களுக்கு இந்த கந்துவட்டி கொடுமை அதிகமாயி இந்த கடன் சுமை உங்களோட கழுத்தை நெரிக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல இதுல இருந்து தப்பியாகணும் அப்படின்னு நீங்க தற்கொலை அப்படிங்கிற முடிவு எடுக்கிறீங்க. இதுக்கு மிகப்பெரிய காரணம் அவங்களுடைய மிரட்டல்களும் ஒண்ணா இருக்கு. இந்த இடத்துல இந்த மிரட்டல உங்களுக்கு சூசைட் லெவலுக்கு போகுதுன்னா இது எதர் ரைட் டு லைஃப், நீங்க வாழ்வதற்கான உரிமையே அந்த இடத்துல உங்களுக்கு பறிக்கப்படுது. சோ இதுவும் ஆர்டிகல் 21ல சொல்லக்கூடியது ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது. இதனால இன்னொன்னு என்ன ஆகுது, உங்களுடைய வாழ்வாதார இழப்பு ஏற்படுது. சோ இதுவும் ஆர்டிகல் 21 தான், ரைட் டு லைவ்லிஹுட். அதுல என்னென்ன பிரச்சனை, உங்களால வட்டி கட்ட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கடன் சுமையை உங்க மேல ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. இதனால என்ன பண்ணுவீங்க, உங்களோட வீடு, நிலம், கடை எது இருந்தாலும் அதுக்காக விக்கிறதோ அடகு வைக்கிறதோ இப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. உங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்படும்.